அரியலூர் நகராட்சி தலைவர் அவர்களே, வெங்கடேஸ்வரபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை, சுற்றுலாத்துறை, தொல்லியல் துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர் பெருமக்களே, வருவாய்த்துறை அனைத்து நிலை அலுவலர் பெருமக்களே, நிகழ்ச்சியிலே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட சுற்றுலா அலுவலர் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர் பெருமக்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியை கட்டி ஆண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் இந்த ஆடி திருவாதிரை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலே கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் பல ஆட்சிகள் மாறியது, முதலமைச்சர்கள் மாறினார்கள், காட்சிகள் மாறியது. ஆனால் யாரும் அது பற்றி கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு 2021 முதலமைச்சராக பொறுப்பேற்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே இந்த விழாவை ஆடி திருவாதிரை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். முதல் ஆண்டு அப்போது கொரோனா தாக்கம் இருந்த காரணத்தினால் அந்த விழா அப்போது கொண்டாட முடியாமல் போனது. 2022 துவங்கிய விழா இன்றைக்கு 3வது ஆண்டாக வெகு சிறப்பாக இன்றைக்கு இங்கே கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த வாய்ப்பை மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை இனி எந்த ஆட்சி மாறினாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தொடர்ந்து இந்த இடத்திலே கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தொகுதி மக்கள் சார்பாக, அரியலூர் மாவட்ட மக்களின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழனுடைய வரலாறை, தமிழனுடைய தொன்மையை, தமிழனுடைய சாதனைகளை இன்றைக்கு தோண்டி எடுத்து அதையெல்லாம் உலகிற்கே பறைசாற்றுகின்ற செயலை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய அரியலூர் சட்டப்பேரவை உறுப்பினருக்கு குறிப்பிட்டு சொன்னார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே நம்முடைய அகழ்வாய்வு நடைபெறக்கூடிய மாளிகை மேட்டிற்கு 2வது கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்து ஏறத்தாழ 94,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கி அந்த அகழ்வாய்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் கீழ செங்கல்மேட்டில் இருக்கக்கூடிய சோழர் காலத்தில் படையெடுத்து கொண்டு வந்த கலிங்க சிற்பங்களை பாதுகாக்கின்ற வகையில் அதற்கு 29 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அது இப்போது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய யானை சிற்பம் நம்முடைய மண்ணிலே அமைந்திருக்கிறது. அதனை சீரமைப்பதற்கு 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு மிக சிறப்பாக அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் இங்கே நம்முடைய மண்ணிற்கு கடந்த 28/11/2022 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து மாளிகைமேடு அகழ்வாய்வு பணிகளை பார்வையிட்டார்கள். அதை பார்வையிட்ட பின்னால் அந்த அகழ்வாய்வு பணிக்கு நிரந்தரமாக அருங்காட்சியகம் கட்டப்படும் என்று அரியலூரிலே நடைபெற்ற அரசு விழாவிலே அறிவித்து சென்றார்கள். இன்னைக்கு அதற்கான இடம் ஏறத்தாழ ஒரு 10 ஏக்கர் நிலம் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும், நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் S.S. சிவசங்கர் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர், நான் எல்லோருமே சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு ஒரு 10 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு அரசாங்கத்திற்கு அதற்கு ஒப்படைத்திருக்கிறோம். விரைவிலே இன்னும் 1-2 மாதங்களிலே ஏறத்தாழ 22 கோடி ரூபாயில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியிலே இங்கே கோயிலுக்கு அருகாமையிலே இன்றைக்கு அமைய இருக்கிறது. எனவே இப்படி பல வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு வரலாறு. நான் கூட முதல் முறையாக சட்டமன்றத்திலே பேசுகின்ற நேரத்தில் நம்முடைய மண்ணின் பெருமைகளை, ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லித்தான் என்னுடைய உரையை தொடங்கினேன். அதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சையை ஆண்டிட்ட ராஜனவன், வால் வலிமையால் தோல் வலிமையால் மிக்குயர்ந்த ராஜராஜ சோழனவன், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்ந்திடும் என்ற சொல்லுக்கேற்ப மங்கை கொண்ட பாகனுக்கு மாக்கோவில் கட்டிட்டான், கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராய் கொண்டிட்டான், சென்ற இடமெல்லாம் புலிக்கொடியை ஊன்றிட்டான், உயர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரமும் பொன்னேரி சோழகங்கம் என்னும் பொன்னேரியும் அமைத்து தந்தது நம்முடைய ராஜேந்திர சோழன் என்பதை குறிப்பிட்டு
அதெல்லாம் எங்களுடைய மண்ணிற்கு பெருமை என்று நான் அந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொன்னேன். எனவே அப்படி மாமன்னன் ராஜேந்திர சோழன் கட்டிய இந்த உயர் கோவில் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக, யுனெஸ்கோவால் அங்கீகாரம் பெற்ற ஒரு கோயிலாக இந்த கோவில் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சோழகங்கம் என்னும் பொன்னேரி ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டு கடாரம் கொண்டு அங்கிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து இந்த கோவிலுக்கு அபிஷேகம் செய்து அந்த தண்ணீரால் தான் அந்த கங்கை சோழகங்கத்தை நிரப்பினான், புனிதப்படுத்தினான் என்பது வரலாறு. எனவே அதை புனிதப்படுத்தியதற்கு காரணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறண்ட பூமியை செழுமையான பூமியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சோழகங்கத்தை உருவாக்கினான். எனவே அந்த சோழகங்கம் என்னும் பொன்னேரி இப்போதும் வறண்டு கிடக்கிறது. எனக்கு தெரிந்து 2000 ஆண்டு என்னுடைய தந்தையார் காசோகா அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 1 கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கீடு பெற்று தந்து பொதுப்பணித்துறையிலே அப்போது தூர்வாரினார்கள். அதோட சரி, அதுக்கப்புறம் பல முறை ஆட்சி மாறியது, எந்த ஆட்சியிலும் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. இப்போது நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் S.S. சிவசங்கர் அவர்கள் அந்த பொன்னேரியை தூர்வார வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து ஏறத்தாழ 7.5 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடுகள் அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி காலத்திலேயே அந்த பொன்னேரி எழில்மிகு பொன்னேரியாக நிச்சயமாக மாறும் என்பது நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ராஜேந்திர சோழனுடைய வரலாறை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தஞ்சாவூர்ல இருந்து ராஜராஜ சோழன் ஆண்டார். அவர் எதற்காக இங்கே கங்கைகொண்ட சோழபுரம் வந்தார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்திலே ஒவ்வொரு முறையும் போர் எடுத்து செல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய விளைநிலங்கள், விவசாய நிலங்கள், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்ற இந்த படைகள் நகரும் போது அந்த விவசாயம் அழிகிறது என்ற காரணத்தினால்தான் ஒரு காடாக இருந்த, எதற்கும் பயன்படுத்தாத நிலமாக இருந்த நம்முடைய மண்ணை தேர்ந்தெடுத்து இங்கே மாளிகை அமைத்து இங்கே கோட்டை கட்டி இங்கிருந்து தான் போருக்கு சென்று உலகிலே பல நாடுகளை இன்றைக்கு வெற்றி பெற்றார். எனவே அப்படி மாபெரும் வெற்றி பெற்ற இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றில் ஒரு தமிழ் மன்னன் உண்டு என்று சொன்னால் அது ராஜேந்திர சோழன் மட்டும்தான் என்பதை நாம் பெருமையோடு சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அந்த காலத்திலேயே இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி மாளிகைமேட்டில் நடக்குது. நிறைய சீன பொருட்கள் இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கத்திலான கத்தி, இது போன்ற நிறைய பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்திலேயே கடற்படை வைத்தது மட்டுமல்லாமல் கடல் வழியாக வியாபாரம் செய்து சீன நாட்டோடு அப்போது தொடர்பு இருந்து பல வியாபாரங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான சான்று இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மன்னன் நாம் போற்றி பாராட்ட வேண்டும், போற்றி கொண்டாட வேண்டும். அதோடு இல்ல, இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் கூட கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ராஜேந்திர சோழனுடைய வரலாறை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உத்தரவிட்டு அது நடைமுறையில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே ராஜேந்திர சோழனுடைய வரலாறு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரப்பப்படுகிறது. இங்க நீண்ட காலமாக இன்னொரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும், தோரண வாயில் அமைக்க வேண்டும், அதே போன்று நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொன்னார்கள். நானும் கடந்த ஆண்டு சட்டமன்றத்திலே பேசுகின்ற நேரத்தில் இந்த கோரிக்கையை எல்லாம் முன்னெடுத்து வைத்தேன். கொள்ளிடத்திலிருந்து சோழகங்க பொன்னேரிக்கு தண்ணீர் கொண்டுவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறேன். அதோடு இல்லாம இன்னொரு கோரிக்கை, அது இப்ப புதுசா சில குரூப் எல்லாம் கிளம்பி இருக்கிறான். அவெல்லாம் இப்பதான் ராஜேந்திர சோழனே தெரிஞ்சுக்கிட்டான் போல. அவன் என்ன சொல்றான்னா, அவருக்கு படம் வைக்கல, ஒவ்வொரு ஆண்டு நிகழ்ச்சி நடத்தும் போது ஏதாவது ஒரு கழகத்தை உண்டு பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். தெளிவா சொல்றோம், ஒவ்வொரு ஆண்டும் சொல்றோம், திரும்பியும் தெளிவா சொல்றோம். ராஜராஜ சோழனுக்கு படம் இருக்கிறது. ராஜேந்திர சோழனுக்கு அரசாங்கத்தால் இதுவரை எந்த படமும் அங்கீகரிக்கப்படவில்லை. அதை அங்கீகரிக்கணும்னா தொல்லியல் துறை, அறநிலையத் துறை, அதே போன்று செப்பேடுகளில் இருந்து அவருடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து அவர் எப்படி இருந்தார் என்ற உருவத்தை அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்தால் மட்டும்தான் படமாக வைக்க முடியும். அதுவரை அவருடைய படம் என்று சொன்னால் இங்க இந்த மேடையில இருபுறம் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த படம் இந்த கோயிலே அந்த காலத்தில் சிற்பிகளால் வரையப்பட்டது. அது மட்டும்தான் அங்கீகாரமாக நமக்கு இருக்கிறது. அதனால ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ முதலமைச்சர் கொடுத்துட்டாரு, விழா கொண்டாடுறாங்கன்ற வைத்தறிச்சல்ல யாரும் பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று இந்த நேரத்தில் கேட்டு, எனவே இப்படி பல வரலாற்று தொன்மைகளை, வரலாற்று சிறப்புகளை எடுத்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை நம்முடைய மகத்தான முதல்வர், திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த வரலாறு இன்னும் 100 ஆண்டுகளானாலும் 1000 ஆண்டுகளானாலும் யாராலும் மறுக்கவும் முடியாது, புதைக்கவும் முடியாது. இன்னும் தொடர்ந்து பல சாதனைகளை நம்முடைய முதல்வர் நமக்கு வழங்குவார் என்ற நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தலைமை உரையாற்ற உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.